ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் கூட ஆன் பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஸ்மால் போர்ஷனாக எடுத்துக்கலாம். இவ்வளோ மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவை அடை மாதிரி சுட்டு எடுக்கணும். இது அடை மாதிரி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இந்த அடையை சுட்டு எடுக்கிறதுக்கு நான் வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையில் தட்டி சுட்டோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வாழை இலை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல் தின்னாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நான் இந்த அளவுக்கு நல்லா தின்னா தட்டி எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம தவா மேலே போட்டு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இந்த அடையை சுடுறதுக்கு ஆல்ரெடி நான் தவா ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். தவா நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அடை வாழை இலையோட இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாழை இலை இப்படி எடுத்தோன்னா தனியாக வந்துடும். இது இப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு 30 செகண்ட் ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம இதை இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு ஒரு நிமிஷம் நல்லா வேகணும். மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இந்த அடை 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இது இப்போ நம்ம தவாலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லா அடையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வெல்லம் கரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். என்கிட்ட பவுடர் வெல்லம் இல்லை காலி ஆகிடுச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் இருக்குது. அது இந்த ரெசிபிக்கு பத்தாது. அதனால் நான் இந்த கட்டி வெல்லம் யூஸ் பண்ணுறேன். கட்டி வெல்லம் என்னென்னா கரைச்சிட்டிங்கன்னா இதில் ரொம்ப கொஞ்சம் அழுக்கு இருக்கும், டர்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வடிகட்டிட்டு அப்புறமா யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட வெல்லம் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக வெல்லம் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை இப்போ வடிகட்டிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடி வச்சுட்டு நம்ம கரைச்ச வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் அண்ட் கேஷ்யூ நட் அண்ட் கொஞ்சமாக எள்ளு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இது ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது இருந்தாலும் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கோகோனட்டோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும். மீடியம் ஹீட்டில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது அம்மாக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா அடையுமே சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை குட்டி பீசஸாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த அடையை நம்ம இது கூட சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கையிலே அப்படியே பிச்சு போட்டிருக்கேன்.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம போட்ட வெல்லம் எல்லாமே இது இழுத்துருச்சு. இவ்வளோ தான். இது இப்படியே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா சாப்பிட்டுக்குள்ளே லைட்டாக மேலே துருவின தேங்காய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் தாட்ஸை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.